ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் லோன் தரக்கூடிய ஒரு புதிய லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 100% எல்லாருக்குமே லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு லோன் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச அமௌண்ட் கிடைக்காட்டியுமே மினிமம் 500 ரூபா அப்படிங்கிறது எல்லாருக்குமே எலிஜிபிளாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த எலிஜிபிள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி ரீபே பண்ணும்போது ஒவ்வொரு டைமே உங்களுக்கான லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைவாக உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். ஓகே காய்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மேலே பாருங்கள் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கிட்டத்தட்ட 4.3 இருக்குது. 54,000 பேர் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சம் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ கீழே ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அபவுட் செக்ஷனை கிளிக் பண்ணி ஒரு டைம் பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அபிஷியல் என்பிஎஃப்சிலையுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 20,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டக்கூடிய டைம் 61 நாள்லேருந்து 365 நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 36% பை annum அப்படிங்கிற கொடுக்குறாங்க. ஸோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து 99 ரூபாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் 500 ரூபா லோன் எடுக்கிறீங்கனாலுமே அதுக்கு உங்களுக்கு 99 ரூபா அப்படிங்கிறது ஃபீஸாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு வேலிடான பேன் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான், வேறு எந்த ஒரு விஷயமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் கேட்கல. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 9 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 500 அமௌண்ட்டுமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபுல்லாக கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அதை 2 மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் 391 ரூபா, ரெண்டாவது மாதம் 258 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 15,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு 500 மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமே எடுத்து நீங்கள் ரீபே பண்ண தான் உங்களுக்கான லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் ஃபில் பண்ண உடனே கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 நம்பர் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த 6 நம்பர் நீங்கள் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டான அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சு, அதாவது கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ இதில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேலாக ஃபீமேலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பாவோட பேர் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஸ் பர் ஆதார் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மாதிரி இங்கிலீஷில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதவே நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பாக்ஸில் கீழே சிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பின்கோடு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஒரு பின்கோடை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 25,000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு டைம் மறுபடியுமே அவருக்கு ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிட்டு அது கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைலில் இருக்க இமெயில் அட்ரஸ் பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் புக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இருக்க ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நேம், நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிரான்ச் நேம் வந்து இருக்கும். பிரான்ச் நேம் வந்து மேக்ஸிமம் வந்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய பிரான்ச் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய அதாவது உங்கள் பேங்க் என்ன பேங்க்கோ எந்த ஊரில் இருக்கோ அந்த ரெண்டையுமே வந்து போட்டிங்க அப்படின்னா பிரான்ச் நேம் வந்து வந்துடும். ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பிரான்ச் சிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் உங்களுடைய பேங்க் வந்து எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த ஊர்ல இருக்கோ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 2 டைம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ 2 டைம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபி வந்து ஒன்று மட்டும் ஃபைனலாக வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்லா லைட்டு வெளிச்சமாக இருக்க இடத்தமா பார்த்து செல்ஃபி எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டு கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி வந்து பார்த்து செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாய் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1 or 2 ஹவர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்துறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து லோன் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீபே பண்ணும்போது உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து ஒரு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அதிகபட்சமாக லோன் எடுக்கும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அதாவது உங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ் அவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னா மட்டும் லோன் எடுத்துக்கோங்க. ஸோ லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி வந்து எடுக்காதீங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.